குருவுடன் இணைந்த ராகு யோகமா தோஷமா? கோடீஸ்வர யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கு? ஒருவர் ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் அவர் செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்வார். லட்சுமி யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவர் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகராக விளங்குவார். ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அது கோடீஸ்வர யோகம் தரும் அமைப்பு என்கின்றனர் ஜோதிடர்கள். அஷ்டலட்சுமி யோக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். குரு சண்டால யோகம். ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்திருந்தால் குரு சண்டால யோகம். மேஷராசியில் இருப்பது குருவும் ராகுவும் இணைந்துள்ளது. இந்த சமயத்தில் பிறக்கும் குழந்தைகள் சிறப்பான யோகத்துடன் பிறக்கும் என ஜோதிடர்கள் கணித்துள்ளனர். குருவும் ராகுவும் அக்டோபர் மாதம் வரை மேஷராசியில் இணைந்திருப்பார்கள். அக்டோபர் மாத இறுதியில் ராகு கேது பயிற்சி பிறகு குரு பகவான் மேஷ ராசியில் தனியாக பயணம் செய்வார். கோடீஸ்வர யோகம். குருவும் கேதுவும் இணைந்த ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் அவர் பாக்கியசாலியாக திகழ்வார். ரிஷப லக்னம் பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடம் கன்னி ராசியில் குருவும் கேதுவும் இருந்தால் அந்த ஜாதகர் கோடீஸ்வரம் ஆவது உறுதி. அந்த யோகம் உள்ள ஜாதகர் 45 வயதுக்கு மேல் உயர் பதவியை அடைவார். நாடாளும் யோகம். பிரகஸ்பதி எனப்படும் தேவகுரு, வேழன் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் திடீர் பணவரவால் செல்வந்தர் ஆவார். கடகராசியில் குரு உச்சமடைகிறார். சுப குருவான குரு சந்திரனுடன் இணைந்து கடகராசியில் இருந்தால் நாடாளு யோகம் அமையும். சந்திரன் புதன் கன்னி ராசியில் இருந்தால் தன சம்பத்து கிடைக்கும். லட்சுமி யோகம். ஒருவரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி அதிகம் பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்றால் 9ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமோ கேந்திர திரிகோண நிற்பது லட்சுமி யோகத்தை தரும். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி மற்றொரு சுக்கிரன் கேந்திரம் திரிகோணங்களில் இருந்தால் ஆட்சி உச்சி பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும். ஜாதகத்தில் கேந்திரம் என்பது லக்னம் 4, 7, 10, திரிகோணம் என்பது 5, 9. சில நூல்கள் லக்ன கேந்திரத்தில் இருக்கும், திரிகோணத்தில் இருக்கும். கேந்திரக்குரிய கிரகங்கள் திரிகோணத்திற்கு கிரகங்கள் பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை பெற்றால் லட்சுமி யோகம் அமையும். தர்ம கர்மாதி யோகம். தர்ம கர்மாதி யோகம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி யாராவது ஒருவர் பார்ப்பதோ சுபமங்கல யோகமாகும். தர்ம கர்மாதிபதி எனப்படும் 9, 10 கூடியவர்களுடன் லாபாதிபதி எனும் 11ஆதிபதி சம்பந்தப்பட்டால் சுய சம்பாதியின் மூலம் பெரும் தனம் சேரும். தர்மஸ்தாபனம் அறக்கட்டளைகளை அமைக்கும் பாக்கியம் உண்டு. லக்னத்திற்கு 9 அல்லது சந்திரனுக்கு 9, 10 எந்த வகையிலாவது சம்மதம் பெற்றால் பூமி பொன் பொருள் உண்டு. செல்வம் குவியும் யோகம். சந்திரனுக்கு கேந்திரம் இடமான 7ஆம் இடத்தில் சம சப்த பார்வை சுக்கிரன் இருப்பது சௌந்தர்ய யோகம், வசிய யோகம். பெண்கள் மூலம் பண வரவு கிடைக்கும். 3, 6, 8, 12 கூடியவர்கள் ஒருவருக்கொரு சம்மதம் பெற்றாலும் 6 கூடியவர் 12 கூடியவர் 6இல் இருந்தாலும் 12ஆம் அதிபதி 12ஆம் இருந்தாலும் விமலா யோகம் கணக்கிட முடியாது. செல்வ வளங்கள் வந்து சேரும். பிறந்த ஜாதகம் லக்கணம் 4, 8இல் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது ராஜயோகம் அமைப்பாகும். கல்வி புகழ் அடைவார்கள். கணக்கு துறையில் சாதனை படைப்பார்கள். லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருந்தால் ஜாதகர்கள் ஏதாவது ஒரு துறையில் பிரபலமாக இருப்பார். வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்றலாம். பிருகு மகரிஷி மகனாய் அவதரித்தவர் சுக்கிரன். மகாலட்சுமிக்கு பார்கவி என்று பெயர் உள்ளது போல சுக்கிரனுக்கு பார்கவி என்று பெயர் உண்டு. ஒரு தாய் தந்தையருக்கு இவர்கள் இருவரும் அவதரித்தால் சகோதரன் சகோதரி முறை வருகிறது. சுக்கிரன் உகந்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளி விளக்கில் பசினை ஊற்றி வெண்மையான பஞ்சுத்திரை போட்டு விளக்கு ஏற்று வீட்டில் அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும்.